அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது. என்னோட புதிய நகை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இன்னைக்கு முழுக்க இதைத்தான் பார்க்க போறீங்க. இந்த உலகத்தில் இப்படி ஒரு நகையான்னு கேட்பீங்க. அது ஏனென்று தெரியுமா? தாங்கள் செய்ய வேண்டிய காரியத்தை எல்லாம் செய்யாமல் இருந்துவிட்டு நான் மிகவும் பிஸி என்று சிலர் சாக்கு சொல்வது எனக்கு வெறுத்து விட்டது. அவர்கள் செய்ய வேண்டியது எல்லாம் தங்கள் மீது அக்கறை காட்ட வேண்டும். அவர்கள் நேசிப்பவரோடு நேரம் செலவிட வேண்டும். ஃபோனின் அழைப்புக்கு பதில் சொல்ல வேண்டும். செய்ய வேண்டியதை முதலில் செய்ய வேண்டும். தேவனுடன் நேரம் செலவிட வேண்டும். ஹலோ, யாராவது வீட்டில் இருக்கீங்களா? நான் ரொம்ப பிஸி, அதை நான் கவனிக்கிறேன். ஆனால் நான் பிஸியாக இருக்கேன். நான் ஏதோ ஒரு நேரத்தில் உங்களை சந்திக்கிறேன். ஆனால் இப்போ நான் பிஸி. நான் நல்லா சாப்பிட விரும்புகிறேன். ஆனால் நல்ல உணவை தேர்ந்தெடுக்க முடியாமல் நான் பிஸியாக இருக்கேன். நான் எப்போவும் நடுக்கத்தோடு கார் ஓட்டுறேன். எப்போவுமே நான் பிஸியாக இருக்கேன். என்னோட செக் புக்கை பார்க்கறதுக்கு கூட எனக்கு நேரமே இல்லை. அதனால என் வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா நான் ரொம்ப பிஸி. ஆனால் நான் பிஸியாக இருக்க வேண்டும் என்று ஒரு முறை கூட தேவன் என்னிடம் சொல்லவில்லை. நாங்கள் பயனுள்ளவராக இருக்கும்படி சொல்லியுள்ளார். உண்மையில் சொல்லப்போனால் எப்போதும் நாம் பிஸியாக இருப்பது பயனுள்ளதாக இருக்காது. எனவே நாம் எதில் பிஸி என்றும் எதற்காக பிஸி என்றும் நம்மை நாமே கேட்க வேண்டும். நாம் எதற்காக நேரம் செலவிட தேவன் விரும்புகிறார் என்றும் நாம் அறிய வேண்டும். அல்லது நம்மை தூண்டும் விஷயங்களை கையாள்வதில் நாம் பிஸியாக உள்ளோமா என்றும் நாம் அறிய வேண்டும். அதை பற்றி உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? ஒவ்வொரு நாள் இரவிலும் நீங்கள் படுக்க செல்லும் போது வெறுப்பான உணர்வோடு இருக்கிறீர்களா? உங்கள் ஏமாற்றத்தால் தலைமுடியை பீய்த்து கொள்ள நினைக்கிறீர்களா? நீங்கள் நாள் முழுக்க எதையாவது செய்வீர்கள், ஆனால் அது என்ன என்பது உங்களுக்கு தெரியாது. அதே சமயம் மறுநாள் காலை எழுந்திருக்கும் போது நீங்கள் செய்ய விரும்பியது அதுவல்ல என்று நினைப்பீர்கள். அதில் யாராவது களைத்து உள்ளீர்களா? அதற்கான விலையை நான் வழங்குவதை கவனமாய் கேளுங்கள். நீங்கள் மட்டுமே அதை தீர்மானிக்க முடியும். அந்த விடையை சிலர் விரும்பாதது ஆச்சரியமானதாகும். நான் எதையாவது செய்வதற்காக தேவனிடம் ஜெபிக்கிறேன். அதை நீங்கள் மட்டுமே தீர்மானிக்க முடியும். நீங்கள் மட்டுமே. இரவு முழுவதும் இதை செய்வேன். நீங்கள் மட்டுமே அதை தீர்மானிக்க முடியும். என் அட்டவணை குறித்து நான் முணுமுணுத்தேன். இதையெல்லாம் நான் செய்ய வேண்டியிருக்கேன். ஓஹோ, என்ன என் வாழ்க்கை யாராவது வாழ்ந்தா வெறி பிடிச்சிருமே. பரிசுத்த ஆவி என்னிடம் சொல்லியது, உன் அட்டவணையை தயாரித்தது நீ உனக்கு பிடிக்காவிட்டால் மாற்று. கவனமாய் கேளுங்கள் என்று சில விஷயங்களை சிலர் அறிய நான் விரும்புகிறேன். நாம் எப்பொழுதும் ஏமாற்றத்தோடும் மன அழுத்தத்தோடும் முணுமுணுப்போடும் நாம் செய்ய வேண்டியதை நினைத்தும் நமது சுமைகளை நினைத்தும் புகார் சொல்ல வேண்டும் என்பது தேவனின் விருப்பமல்ல. பிறர் உங்களிடம் எதிர்பார்ப்பதையெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டும் என்று யாராவது சொல்வார்களா என்ன? அதற்கான ஒரு வேத வசனத்தை உங்களால் காட்ட முடியுமா? இல்லை. உண்மையை சொல்லப்போனால் நாம் பரிசுத்த ஆவியின் தலைமையை பின்பற்ற வேண்டுமென்று வேதம் நமக்கு போதிக்கிறது. எனவே தேவனை திருப்திப்படுத்துங்கள், மனிதரை திருப்திப்படுத்துவராக இருக்காதீர்கள். ஆமென். இந்த வாரம் முழுவதும் பல வழிகளில் நாம் பேசப் போகிறோம். பலனளிக்கக்கூடிய திருப்திகரமான நிறைவான வாழ்க்கையை நாம் வாழ 4 விதமான வழிகளை நாம் பின்பற்றலாம். முதலாவது, ரகசியம் இல்லாமல் இந்த உலகத்தில் நாம் வாழலாம். அப்படி நம் மனதில் சுமையின்றி இருக்கும் அநேக நாட்கள் இரவில் நாம் படுக்க செல்லும் போது வருத்தமின்றி இருக்கலாம். அதனால் நாம் எப்பொழுதும் சரியாக இருக்க மாட்டோம். ஆனால் வெளியில் உள்ள சக்திகள் நம்மை கட்டுப்படுத்தாமல் நாம் பார்த்து கொள்ளலாம். அது மட்டுமல்ல, காரண காரியத்தோடு இருக்கும் மக்களாக நாம் இருக்கலாம். நமது வாழ்வில் இறுதி நாட்களில் ஒரு நீதியோடு நாம் இருக்கலாம். அதே சமயம் பின்னால் திரும்பி பார்த்து நமக்கு கிடைத்த நேரத்தில் நாம் செய்ய வேண்டியதை செய்யவில்லையே என்ற வருத்தமில்லாமல் நாம் இருக்கலாம். உங்கள் நேரத்தை விவேகமாக பயன்படுத்துவதை பற்றி நான் பேசப்போகிறேன். யாராவது ஆமேன் என்று சொல்வீர்களா? அது சரி, நன்றி. அது நன்றாக கேட்கிறது, அப்படித்தானே?
இது இந்த வாரம் முழுவதும் நான் பேசுகிறேன். ஏனென்றால் நீங்கள் செய்ய வேண்டியதை செய்யாமல் இருந்துவிட்டு பிறகு அதற்காக நீங்கள் மன்னிப்பு கேட்கக்கூடாது. அதை நீங்கள் நிறுத்த வேண்டும். உங்களிடமிருந்து ஒரு வருடத்தில் நான் எதையும் கேட்கவில்லை. அது ஏன்? உங்களுக்கு தெரியும் நான் பிஸின்னு. கடந்த 6 மாதங்களாக உங்களை நான் திருச்சபையில் பார்க்கவில்லை. எங்கே போயிருந்தீர்கள்? நான் பிஸியாக இருந்தேன். தெரியாதா? என் வாழ்க்கையில் நிறைய மன அழுத்தம் இருந்தது, நிறைய விஷயம் நடந்தது. அது சரி, உங்களை 2 மாதங்களாக ஜிம்மில் பார்க்க முடியலையே. நீங்கள் தொடர்ந்து வேலையில் இருந்தீங்களா? ஆமாம், அதில் நான் பிஸியாக இருந்தேன். வேறு எதில் பிஸியாக இருந்தீங்க? நான் இழந்த எடையை பெறுறதில் பிஸியாக இருந்தேன். கவனியுங்கள், இந்த வார இறுதியில் நாம் கேளிக்கைக்கு போவோம். நீங்கள் ஓய்வாக இருக்கிறீர்களா? நேர்மையாக சொல்கிறேன், இது நமது பெரிய மன்னிப்பாக இருக்கும். நான் இப்போ பிஸி. அதனால என்ன? நீங்க வரலாமே. நாம் பிஸியாக இருப்பதற்காக தேவன் நம்மை அழைக்கவில்லை. நாம் நல்ல கனியோடு உள்ளோமா என்பதுதான் கேள்வியே. நமது வாழ்வின் நோக்கம் என்ன? ஒவ்வொரு நாளும் வாழ்வதற்கு நாம் முயற்சிப்போமா? அதை நாள் முழுவதும் நாம் செய்வோமா? அல்லது நாம் பெருமை கொள்ளும்படியாக வாழ்வோமா? அது நமக்கு நிறைவை தருமா? திருப்தியை வழங்குமா? அதில் ஒன்று இருந்தால் கூட அதை நாம் முழுமையாக மகிழலாமே. வாவ்! நீங்கள் வயதாகி இருக்கும்போது நீங்கள் வித்தியாசமாக இருப்பீர்கள். அதன் அர்த்தம் அது சத்தியமான ஒன்று. அப்படித்தானே? இங்கே 10 வயதுக்கும் குறைவான பிள்ளைகள் இருக்கிறார்கள். கூடுதலான வயதோடு உள்ள மக்களும் இருக்கிறார்கள். நம் வீட்டில் பழைய வார்த்தைகளை நாம் பயன்படுத்த மாட்டோம். அவை இன்னும் தேர்ச்சியோடு இருக்கும். இந்த உலகில் எல்லா நேரமும் நமக்காகவே உள்ளது என்று 20 வயதில் உள்ளவர்கள் நினைப்பதை யாராலும் தடுக்க முடியாது. ஆனால் அதில் உண்மை என்னவென்றால், நமக்கு எவ்வளவு நேரம் உள்ளதென்று நம்மில் யாருக்கும் தெரியாது. எனவே ஒவ்வொரு நாளையும் நாம் கணக்கிட வேண்டும். மேலும் எந்த ஒரு நேரத்தையும் நாம் வீணடிப்பது விவேகம் அல்ல. நேரம் என்பது ஒரு உற்சாகமான விஷயம். ஏனென்றால் அது நாம் எல்லோருக்கும் ஒரே அளவில் தான் உள்ளது. எல்லோரும் அது போதாது என்று நினைக்கிறார்கள். ஆனால் அது நமக்கு போதுமானது. ஏனென்றால் தேவன் அதை நமக்கு வழங்கி உள்ளார். ஒரு நாளில் 24 மணி நேரத்தையும், ஒரு வாரத்தில் 7 நாட்களையும், ஒரு வருடத்தில் 365 நாட்களையும் அவர் நமக்கு வழங்கியுள்ளார். பிறகு அவர் எப்படி சொல்கிறார்? நீங்கள் செய்வதை எல்லாம் இந்த காலத்திற்குள் நீங்கள் செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். சமநிலையோடு வாழ்வதற்கு உங்களுக்கு நேரம் உள்ளது. நீங்கள் வேலை செய்வீர்கள், பிறகு ஓய்வெடுப்பீர்கள், பிறகு விளையாடுவீர்கள், பிறகு ஆராதிப்பீர்கள். பிறரை தொடர்பு கொள்ளவும் உங்களுக்கு நேரம் உள்ளது. வாழ்வு முழுவதும் நாம் சமநிலையோடு இருக்கலாம். எல்லாவற்றுக்கும் அதிகமான நேரம் நமக்குள்ளது. எனவே எனக்கு போதுமான நேரம் இல்லை என்று சொல்வதை நிறுத்துவோம். எனவே இப்படி நாம் சொல்வோம், என் நேரத்தை நான் விவேகமாக பயன்படுத்தவில்லை என்று. இதை நீங்கள் எப்படி உணர்வீர்கள் என்று எனக்கு தெரியும். என்ன கொடுமடா! யாரோ ஒருத்தி போதிக்கிறது கேட்க நான் ஒரு கிறிஸ்தவ கூட்டத்துக்கு வந்திருக்கேன். நேரத்தை பற்றி இயேசு எப்போதும் பேசுகிறார். எப்பொழுதும். பிரசங்கி நமக்கு சொல்கிறது, எல்லாவற்றுக்கும் ஒரு நேரம் உள்ளது. சூரியனுக்கு கீழே எல்லா விஷயமும் உள்ளது. எல்லா விஷயமும் இந்த பூமியில் உள்ளது. நாம் பிறப்பதற்கும் மரிப்பதற்கும் ஒரு நேரம் உள்ளது. அழுவதற்கும் ஒரு நேரம் உள்ளது. சிரிப்பதற்கும் ஒரு நேரம் உள்ளது. பொதுவாக எல்லாவற்றுக்கும் ஒரு நேரம் உள்ளது. நான் அறியாத ஒரு நேரம் நேரத்தை வீணடிப்பதற்கான நேரமாகும். அது என் பட்டியலில் இல்லை. அது இப்படி சொல்லவில்லை, வீணடிப்பதற்கான ஒரு நேரம் உண்டு என்று. எனக்குள் ஒரு நாள் இப்படி தோன்றியது. எதையும் செய்வதற்காக நான் அதிக நேரம் செலவிடுகிறேன். குறிப்பாக ஒரு விஷயத்துக்காக நான் அதிக நேரம் செலவிடுகிறேன். அதை நான் சொல்லிய போது அது என் காதுகளில் எதிரொலித்தது. ஆம், அதற்காகத்தான் என் நேரத்தை செலவழிக்கிறேன். அதை நான் செலவழிக்கிறேன். நம் பணத்தை செலவழிப்பதைப் போல நமது நேரத்தையும் நாம் செலவழிக்கிறோம். உங்கள் பணத்தை நீங்கள் செலவழித்தால் அந்த பணத்தை நீங்கள் திரும்ப பெற முடியாது. எனவே தகுதியான ஒரு விஷயத்திற்காக மட்டுமே அந்த பணத்தை நாம் செலவழிக்க வேண்டும். நமது நேரத்தையும் அதுபோல நாம் நினைக்க வேண்டும். அதை நாம் செலவழித்தால் அதை திரும்பவும் நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. எனவே நம் வாழ்வில் நல்ல கனிகளை தருபவைகளுக்காக அதை நாம் மனப்பூர்வமாக செலவழிக்க வேண்டும். இந்த கூட்டம் அதை பற்றியதாகும்.
இங்கே இருப்பதற்கு உங்களை சிலர் அதிகமாக முயற்சித்திருக்கலாம். வேறு நகரங்களில் இருந்து நீங்கள் இங்கே வந்திருக்கலாம். வேறு நாடுகளில் இருந்தும் வந்திருக்கலாம். ஹோட்டலில் தங்க நீங்கள் பணம் செலவழித்திருக்கலாம். உங்கள் பணியில் விடுமுறை எடுத்திருக்கலாம். இங்கே பக்கத்தில் வசிப்பவர்கள் இங்கே வருவதற்கு ஒரு மாலை பொழுதை செலவழித்திருக்கலாம். உங்களில் சிலர் வேறு கூட்டங்களுக்கும் செல்லலாம். உங்கள் நேரத்தை அப்படியும் நீங்கள் பலவிதமாக செலவழித்திருக்கலாம். இப்போது உங்கள் நேரத்தை செலவிடுகிறீர்கள். அதனால் எதை பெறப்போகிறீர்கள்? நீங்கள் புத்துணர்ச்சி பெறுவீர்கள். உங்களில் சிலர் காப்பாற்றப்படுவீர்கள். உங்களில் சிலர் இங்கே வருவதற்கு நேரம் செலவழித்திருக்கலாம். அதன் மூலம் நீங்கள் ஒரு புதிய வாழ்வை பெறலாம். உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும். உங்கள் பெயர் லாம்ப்ஸ் புக் ஆஃப் லைஃபில் எழுதப்படும். உங்களில் சிலர் தேவனிடமிருந்து நீங்கள் கேட்க விரும்பும் சிலவற்றை கேட்கப் போகிறீர்கள். உங்களில் சிலருக்கு புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள். உங்களில் சிலர் உங்கள் வாழ்வில் தேவனின் சுகமளிப்பை உணரப் போகின்றீர்கள். உங்களில் சிலர் உங்களின் சுதந்திரத்திற்கான உண்மையை அறியப் போகிறீர்கள். நீங்கள் எல்லோரும் ஊக்கம் பெறப்போகிறீர்கள். இதை செய்வதில் என் நேரத்தை செலவிடுவேன். அது நடந்து முடிந்ததும் நான் களைப்படைவேன். ஆனால் நான் திருப்தியோடு இருப்பேன். இது போன்ற கூட்டங்களை முடித்துவிட்டு நான் வீடு திரும்புவதை விட வேறு திருப்திகரமான உணர்வு எனக்கு வராது. என் தேகம் களைத்தாலும் என் ஆத்மா திருப்தியோடு இருக்கும். எது துயரமானது என்று நான் சொல்கிறேன், அதுதான் நீங்கள் களைப்பான தேகத்தோடும் ஏமாற்றமுள்ள ஒரு மனதோடும் ஏமாற்றமுள்ள உணர்ச்சிகளோடும் திருப்தி இல்லாத ஆத்மாவோடும் இருப்பது. அம்மாதிரியான களைப்பை நீங்கள் கைவிட நாங்கள் விரும்புகிறோம். அது ஏன் தெரியுமா? இயேசு நமக்கு ஞானத்தை வழங்கி உள்ளார். நம்முடைய உள்மனதில் தேவனின் ஞானம் உள்ளது. எனவே உங்களை கேட்கிறேன், ஏன் அநேக மக்கள் ஏமாற்றத்தோடு இருக்கின்றார்கள்? ஏன் கட்டுப்பாடு இல்லாமல் வாழ்கின்றார்கள்? அதிக நேரத்தை ஏன் வீணடிக்கிறார்கள்? ஏன் மன அழுத்தத்தோடும் சுமையோடும் வாழ்கிறார்கள்? அது ஏன் தெரியுமா? ஏனென்றால் தேவனின் குரலை கேட்பதற்கு பதிலாக மக்களின் குரல்களை நாம் கேட்கிறோம். உங்களிடம் ஒன்று சொல்கிறேன், உங்கள் வாழ்வில் நீங்கள் சமாதானத்தை விரும்பினால் சில மக்களை நீங்கள் புறக்கணிக்க வேண்டியிருக்கும். அதைத்தான் இப்போது நான் செய்கிறேன். உங்கள் எண்ணம் எனக்கு புரிகிறது. ஆனால் அதுதான் உண்மை. உங்கள் வாழ்வில் நீங்கள் சமாதானத்தை விரும்பினால் உங்களிடம் ஆம் என்று கேட்க விரும்பும் சில மக்களிடம் இல்லை என்று நீங்கள் சொல்ல வேண்டியிருக்கும். அது அவர்களுக்கு பிடிக்காது. அதை அவர்களால் புரிந்து கொள்ள முடியாது. தேவனிடம் அடிபணியாமல் இருக்கும் மக்களை இந்த உலகில் மகிழ்ச்சியாக வைத்திருப்பது உங்கள் வேலை அல்ல. அந்த நடைமுறையில் நீங்கள் நிச்சயமாக தோற்பீர்கள் என்பது உண்மை. தேவன் விரும்பும் ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்வதற்கு இதுதான் நேரம். அதோடு தேவன் விரும்பும் ஒரு நபராக நீங்கள் இருங்கள். உங்களை நேசிக்க விரும்பும் மக்கள் உண்மையிலேயே உங்களை நேசித்தால் உங்களுடன் தொடர்பு கொள்ள நிச்சயம் அவர்கள் விரும்புவார்கள். பெயரளவில் உங்களோடு பழக மாட்டார்கள். தேவன் நான் இதை செய்ய வேண்டும் என்று விரும்புவதாக நான் உணர்கிறேன் என்று நீங்கள் சொன்னால் அதில் அவர்கள் மிகவும் திருப்தி அடைவார்கள். அப்படி நீங்கள் சொல்வதில் திருப்தி அடையாத நண்பர்கள் யாராவது இருந்தால் அவர்கள் மிகவும் குறுகிய மனம் படைத்தவர்கள். அவர்கள் தேவன் சொல்வதை கேட்க மாட்டார்கள். அதாவது ஒரு விருந்தானது மிகவும் கேளிக்கையோடு இருக்கும். அங்கே செல்வதற்கு நீங்கள் விரும்பலாம், ஆனால் நான் போக மாட்டேன். இந்த வாரத்தை வேறு விவேகமான வழியில் பயன்படுத்துவதை நான் விரும்புவேன். நான் விரும்பும்படியான உணவுகள் என் தட்டில் இருக்கக்கூடும், ஆனால் அது எனக்கு பிடிக்காது. உண்மையிலேயே உங்கள் வாழ்வில் நீங்கள் சமாதானத்தை விரும்பினால் நீங்கள் ஆம் என்று சொல்லும் சில விஷயங்களில் நீங்கள் இல்லை என்று சொல்ல வேண்டும். அப்போதுதான் உங்களால் சமாதானத்தை பெற முடியும். நீங்கள் அதிலிருந்து விலகி இருக்காதீர்கள். என்ன நடக்கிறது என்பதை முதலில் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். உங்களை பற்றி எனக்கு தெரியாது, ஆனால் நான் ஆர்வத்தோடு இருப்பேன். என்ன நடக்கிறது என்று அறிவதற்கு நான் விரும்புவேன். அதே சமயம் அதை பற்றி அதிகமாக அறிவதை நான் விரும்ப மாட்டேன். இப்போது அதை அதிகமாக அறிவதை நான் விரும்புவதில்லை. நான் டிவியில் உள்ளதைப் போலவும் சில நிகழ்ச்சிகளில் உள்ளதைப் போலவும் நேரில் இருக்கிறேனா என்று பார்க்க சிலர் விரும்புவார்கள். அதில் எனக்கு விருப்பம் இல்லை. இந்த வாரத்தில் இங்கு வந்திருக்கும் மக்கள் எல்லோரும் தேவன்
சொல்லியதை கேட்கும் ஒரு மனநிலையோடு இருக்க வேண்டும் என்றுதான் நான் உண்மையில் விரும்புகிறேன். நான் சொல்வதை கேளுங்கள் அல்லது நோட்டில் குறித்துக் கொள்ளுங்கள். இல்லை என்றால் என் ஒளிப்பதிவு செய்தி தொடர்களை வாங்குங்கள், அதை கேளுங்கள், மீண்டும் மீண்டும் கேளுங்கள். அது உங்களுக்கு தேவைப்படும். உங்கள் வாழ்வு மாறுவதற்கு அது நிச்சயம் உதவி செய்யும். அல்லது என் நிகழ்ச்சியை டிவியில் பாருங்கள், அதன் மூலம் உங்கள் வாழ்வு நிச்சயம் மாறும். பிறகு இப்படி சொல்வீர்கள், என்னிடம்தான் நீங்கள் பேசுகிறீர்களா என்று. பிறகு நீங்கள் கேட்ட ஒலிப்பதிவு நற்செய்தியை மீண்டும் கேளுங்கள். ஏனென்றால் அதை நீங்கள் 10 முறை கூட கேட்கலாம். அதை காலங்கடத்தாமல் உரிய நேரத்தில் கேளுங்கள். அதை நன்றாக அறியக்கூடிய ஒரே வழி தியானிப்பதன் மூலம்தான். தியானிப்பதன் அர்த்தம் என்னவென்றால் அதை மீண்டும் மீண்டும் தொடர்ந்து செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் அது ஒரு செய்தியாக இல்லாமல் ஒரு வெளிப்பாடாக இருக்கும். நாம் நமது கீழ்ப்படிதலுக்கும் மேலான ஒரு நிலையில் நாம் கல்வி கற்றுள்ளோம். எவ்வளவு முறை இப்படி சொல்வதை நாம் கேட்போம்? உங்களை புண்படுத்தியவரை மன்னியுங்கள் என்று அடிக்கடி சொல்வதை. உள்ளபடியே உண்மையிலேயே அதற்கு இன்னொரு நற்செய்தி உங்களுக்கு தேவைப்படாது. மீண்டும் ஒரு முறை போதித்தால் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஆனால் அது உங்களுக்கு தேவைப்படாது. ஏனென்றால் அந்த நற்செய்தி உங்களுக்கு தெரியும், அதை நீங்கள் கேட்டுள்ளீர்கள். ஆனால் அதன்படி நடக்கும் வரை அது நமக்கு பயன் தராது. அதன் வெளிப்பாடு வரும் வரை அதை நாம் செய்யாவிட்டால் அது ஒரு செய்தியாகவே இருக்கும். நீங்கள் உண்மையை அறிய விரும்பினால் இன்று அது பற்றிய அநேக விஷயங்களை நாங்கள் சொல்வோம். இன்றும் நாளை காலையிலும் நாளை இரவிலும் சனிக்கிழமை காலையிலும் அதை நீங்கள் கேட்கலாம். அடுத்த வாரம் நாள்தோறும் என்னை நீங்கள் டிவியில் பார்க்கலாம். மேலும் 3 போதகர்கள் போதிப்பதையும் உங்கள் வீட்டில் நீங்கள் கேட்கலாம். ஞாயிறு காலை திருச்சபைக்கு சென்று யாராவது போதிப்பதை நீங்கள் கேட்கலாம். உங்கள் ரேடியோவின் மூலமாக சிலர் போதிப்பதை கேட்கலாம். அதை எல்லா இடத்திலும் நீங்கள் கேட்கலாம். அநேக வார்த்தைகளை கேட்பது நமக்கு ஒரு ஆசீர்வாதமாகும். அந்த நடைமுறையின் போது நாம் இப்படி சொல்ல வேண்டும், அது ஒரு வெளிப்பாடு என்று. 1 வருடத்திற்கும் மேலாக தேவனின் அன்பை பற்றி நான் அறிந்தேன். உண்மையான அன்பை பற்றி அறிந்தேன். அது ஏனென்று நான் சொல்கிறேன். அந்த வெளிப்பாடை என் வாழ்விலிருந்து பிசாசால் பறிக்க முடியவில்லை. அது என் அன்றாட வாழ்விற்கு உதவுகிறது. நான் பாவம் இழைக்கும் போது நிராகரிக்கப்படாமல் இருக்க அது உதவுகிறது. குற்ற உணர்வோடு என் நேரத்தை வீணடிக்காமல் இருக்க அது உதவுகிறது. அது என் நம்பிக்கைக்கு உதவுகிறது. எனக்கு புரியாத வகையில் என் வாழ்வில் புயல் வீசும்போதும் சூறாவளி வீசும்போதும் வழக்கு நடக்கும்போதும் அது எனக்கு உதவுகிறது. நான் எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அவசியமே இல்லை. ஏனென்றால் அவர் என்னை நேசிப்பதை நான் அறிவேன். எங்களிடம் அநேக விஷயம் இருந்தாலும் இதை ஒரு உதாரணத்துக்காக உங்களிடம் நான் சொல்கிறேன். ஆனால் அதை நாம் பெறுவதற்கான ஒரு சிறந்த வழி, ஒரு விஷயத்தில் இன்னும் இன்னும் என்று அதிக நேரத்தை நாம் செலவிட வேண்டும். உங்கள் வேதாகமத்தில் பிங்க், ப்ளூ, ரெட் மற்றும் எல்லோவில் நீங்கள் ஒரு குறியீடு செய்வது ஒரு பிரச்சனையே அல்ல. அதில் நாம் வர்ணம் தீட்டியிருப்பதால் அதை நாம் புரிந்து கொண்டோம் என்ற அர்த்தம் இல்லை. பரிசுத்தாவியால் நிரப்பப்பட்ட ஒரு கிறிஸ்தவராக நான் இருப்பதற்கு முன்னால் ஏன் பைபிளில் குறியீடு செய்யவில்லை? அப்படி செய்வது புனிதமானது என்று நினைத்ததால் அப்படி செய்யவில்லை. நான் சில வார்த்தைகளையும் விசுவாசத்தையும் அறிந்தேன். அருமையாக உள்ள திருச்சபைகளில் எல்லோரும் வேதத்தில் எழுதுவதை பார்த்தேன். இனிமையானது என்று நினைத்தேன். அதாவது ஒரு இடத்தில் அமர்ந்தபடி அதில் வர்ண குறியீடு செய்வது, இதுதான் மிகவும் புனிதம் என்று நினைத்தேன். அதிகமான வர்ணங்களை நீங்கள் தீட்டினால் பிறகு அதில் குறிப்பு எழுதலாம், நட்சத்திர முத்திரைகள் வரையலாம். அது எப்படி இருக்கும் என்றால் அதை நீங்கள் பிரித்து பார்க்கும்போது உங்கள் பக்கத்தில் உள்ளவர்களும் அதை பார்ப்பார்கள். போதகர் ஒரு குறிப்பிட்ட பகுதியை பார்க்க சொல்வார். அதை திறந்து பார்த்து நீங்கள் சொல்வீர்கள், இது எனக்கு தெரியும். நமக்கு எவ்வளவு தெரியாது என்பதை நாம் ஒப்புக்கொள்ளாதவரை நமக்கு எதுவும் தெரியாது. அப்போது சிறிதளவே நமக்கு தெரிந்திருக்கும். அதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். நமது வாழ்வில் உள்ள தேவையற்ற மன அழுத்தத்தை, நம்மை வளரவிடாமல் செய்யும் மன அழுத்தத்தை போற்ற வேண்டும். ஏனென்றால் இயேசு சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று. அந்த மன அழுத்தத்தை போக்குவது பற்றி அவர் சொன்னார், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று. மேலும் அவர் சொன்னார்,
என் நுகம் எளிதாயும் என் சுமை இலகுவாயும் இருக்கிறது. நாம் உயிரோடு வாழ்வதற்காக ஒவ்வொரு நாளும் நம்மை அலைக்கழித்துக் கொண்டே இருக்கக்கூடாது. நம்மை அச்சுறுத்தும் விஷயங்களை சத்தமிட்டு நாம் சொல்லக்கூடாது. அநேக மக்கள் தங்கள் வாழ்வில் மகிழ்வதில்லை, அது எனக்கு தெரியும். அவர்களில் நானும் ஒருத்திதான். இந்த சாலையில் நான் நடந்து வந்தேன். நான் மிகவும் பிஸியாக இருந்தேன். அது எல்லாவற்றுக்கும் நான் சொல்லும் காரணமாகும். ஆமா, நான் ரொம்ப பிஸி. நான் அவ்வளோ பிஸி, நான் ரொம்ப பிஸி. யாரும் இவ்வளோ பிஸியாக இருக்கக்கூடாது. நாம் அவ்வளவு பிஸி என்று சொல்வதன் அர்த்தம் என்ன தெரியுமா? அது பிஸியின் தவறு அல்ல, பிஸியாக இருப்பவரின் தவறு. சரிதானே? அது பிசாசின் தவறும் அல்ல. ஏனென்றால் அவன் மீதான வல்லமையும் அதிகாரமும் நமக்கு உள்ளது. அவன் நமது வாழ்வை நடத்தினால் அதற்கு அவனை நாம் அனுமதித்துள்ளோம். ஒரு ஆசிரியர் என்ற முறையில் அது எனக்கு உற்சாகமாக உள்ளது. அதாவது மக்களை நான் பொறுப்பேற்க சொல்லும்போது அவர்கள் பிரதிபலிப்பை நான் பார்க்கிறேன். அதை இப்படியும் நாம் சொல்லலாம், அது ஒரு பிசாசை போன்றது. ஆம், அது ஒரு பிசாஸ் என்றால் அதை கேட்டு எல்லோரும் ஆச்சரியப்படுவார்கள். நாம் தேவனை விசுவாசிப்போம், அவர் நமக்கு ஒரு அற்புதத்தை வழங்குவார். ஆம், அதற்கு ஆதாரத்தை இந்த கூட்ட முடிவில் இலவசமாக நாங்கள் வழங்குவோம். நாம் இலவசமாக எதையாவது கொடுத்தால் கிறிஸ்தவர்கள் கோபிப்பார்கள். அது தாழ்மையான எதிர்ப்பு. நாம் அப்படி வழங்குவதை நிறுத்த வேண்டும், ஏனென்றால் மக்கள் மிகவும் கோபப்படுகிறார்கள். ஆனால் நீங்கள் இப்படி சொல்லலாம், இது ஒரு பிரச்சனை, இதை முடிவு செய்ய வேண்டியது உங்கள் பொறுப்பு. இன்று நாம் ஒரு பெரிய சமுதாயத்தில் வாழ்கிறோம். இங்கே யாரும் பொறுப்பேற்க விரும்புவதில்லை. நாம் வாழ்கின்ற இந்த உலகில் நீதி குறைந்து வருவதை அது எடுத்து காட்டுகிறது. எதிலும் பொறுப்பேற்க நாம் விருப்பமாக இருக்க வேண்டும். எனவே நமது நேரத்தை எப்படி விவேகமாக பயன்படுத்துவது என்பதை நாம் அறிய வேண்டும். இந்த நற்செய்தியை நான் பயன்படுத்துவேன், அது உங்களுக்கு தேவையில்லை என்றால் இன்று எனக்கே போதிப்பேன். நாம் நல்ல கனியோடு இருப்பதை தேவன் விரும்புகிறார். நல்ல கனி நீடித்து உள்ளதை நாம் பெறுவதற்கு அவர் விரும்புகிறார். அது எப்போதும் நிலைத்திருக்கும். உங்களில் ஒவ்வொருவரும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கும்போது ஒரு நன்கொடையை வழங்கலாம். அதை உங்களின் விருப்பப்படி நீங்கள் வழங்கலாம். ஏனென்றால் அடுத்த தலைமுறை வர உள்ளது. அவர்கள் உங்களிடம் உள்ள இருப்பை எதிர்பார்க்கலாம். அதன் மூலம் அவர்கள் நன்றாக வாழ முடியும். ஆமென். நான் உட்பட எல்லோரையும் நான் ஊக்கப்படுத்த விரும்புகிறேன். நாம் எப்படி நேரத்தை பயன்படுத்துவது என்பதை அறிய வேண்டும். மேலும் அதை எப்படி பயன்படுத்துவது என்று தேவனிடம் கேட்போம். ஏனென்றால் ஒரு முறை அது சென்றால் அது போய்விடும். அதை நாம் வீணடிக்கக் கூடாது என்பதை உறுதி செய்து முதலீடு செய்ய வேண்டும். இந்த ஊழியத்தை உலகமெங்கும் சாத்தியமாக்கும் நண்பர்களுக்கும் பங்காளர்களுக்கும் எங்களது நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கிறோம். ஒன்றாய் இணைந்து நாம் பசி உழவுகளை போஷித்து உடைகளை கொடுத்து தேசங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி வருகிறோம். எங்களை தொடர்பு கொண்டு www.jmmindia.org உங்கள் ஜெப தேவைகள் மற்றும் எங்களின் வெளியீடுகள் பற்றி அறிந்து ஜாய்ஸ் அவர்கள் நிகழ்ச்சிகளை அறிந்து எங்களோடு இணைந்து தேவ அன்பை உலகிற்கு பரவச் செய்யுங்கள். அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது.